அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய கருணை அமைதி என்றென்றும் உண்டாகட்டுமாக. இன்றைய நூல் விமர்சன மதிப்புரை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அப்துல் அஜீஸ் வாஹிதி பேசுகிறேன். நாம் இப்போ பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நூல் முகநூல் கவிஞர், எல்லாத்துலேயும் கவிஞர் தான், கவிஜி விஜய் குருசாமி அப்படின்ற கவிஜி, திரைப்பட பாடலாசிரியர், பல திரை இதிலையும் இருக்கிறாரு. மிகச்சிறந்த ஆளுமைக்கு சொந்தக்காரர். நிறைய எழுத்தாளர்கள் இவரை பின்பற்றி இவருடைய பூஸ்டில் நிறைய பேர் ஊக்கமளிக்கக்கூடியவர். அவருடைய கவிஜி அன்பு நண்பர் வேற. இப்போ முகத்தை அவர் இதில் திரும்பி நிற்கிறாரு. இதில் இப்போ உங்களை பாருங்க, பார்க்குறாரா? பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இவருடைய பச்சை மலை பூவும் உச்சிமலை தேனும் அப்படிங்கிற ஒரு கவிதை நூலை பற்றி நாம் பேச போகிறோம். இந்த நூலை ஒரு துளி கவிதை அப்படிங்கிற பதிப்பை வெளியிட்டிருக்காங்க. புதுச்சேரியிலேருந்து சுமார் ஒரு 84-86 பக்கத்தில் இருக்குது. 150 ரூபாய் விலை. சற்று பெரிய நூல். நீளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுமார் ஒரு 100க்கும் அதிகமான கவிதைகள் இருக்குது. இந்த பச்சைமலை பூவும் உச்சிமலை தேனும் அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுதும் இவருடைய முன்னுரை ஒன்று கொடுத்திருந்தார். அதை பார்க்கின்ற பொழுதும் எனக்கு ஒரு 2 விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஓகேவா? அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம நூலுக்குள்ளார போயிடுவோம். நேத்துன்னு நினைக்கிறேன், மகாதேவன் சிஎம் அப்படின்னு ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருந்தார். திரைப்பட நடிகை, இயக்குனர், அப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்ட், அதாவது பின்னணி குரல் கொடுக்கிறவர், பல முகத்திற்கு சொந்தக்காரர் அப்படின்னு வச்சுக்கலாம். நடிகை ரேவதியினுடைய பிறந்தநாள் குறித்து ஒரு பதிவை போட்டிருந்தார். ரேவதியை குறித்து போட்டிருந்திருக்கிறாரு. ரேவதியினுடைய ஆளுமை 90களில் 80களில் நடிகை ரேவதியினுடைய நடிப்பு என்பது எந்த நடிகராக இருந்தாலும் அவருக்கு தன்னுடைய எந்த விதமான சமரசமும் இல்லாத ஒரு நடிப்பு திறமையை அவர் வெளி கொடுத்துருப்பார். நிறைய நாங்கள் சின்ன வயசில் இருக்கின்ற பொழுதெல்லாம் அரங்கேற்ற வேலை இதெல்லாம் விழுந்து விழுந்து பார்த்து சிரித்த இதெல்லாம் இருக்குது. நிறைய சினிமாக்கள் இருக்குது அவருடைய இதில். அவருடைய ஆளுமையை நினச்சி அந்த பதிவு போட்டிருந்தப்போ பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது நடிகை ரேவதியினுடைய அரசியல் பின்புலம் அப்படிங்கிறது சற்று கவலைக்குரியதாக இருக்குது. அது அவருடைய வழி. ஓகே, அதை நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, இதான் சொல்லிக்கிறேன். இது ஒன்று. அடுத்து இந்த நூல் எடுத்து வாசிக்கின்ற பச்சைமலை பூவும் உச்சிமலை தேனும், இதை ஏன் சொல்கிறேன்னாக்கா அதுக்காக நான் சொல்ல வரேன். அடுத்து ஒரு 1 அல்லது 2 நாட்களுக்கு முன்பதாக எழுத்தாளர், கவிஞர் கரிகாலன் ஐயா, ஆசிரியர், அவர்களுடைய கிரிஞ்ச் அப்படின்னு ஒரு கவிதை நூல் இருக்கு. அந்த நூலை இருக்கக்கூடிய ஒரு கவிதையை ஒரு பெண் கவிஞர், தாரா கணேசன் நினைக்கிறேன், அவங்க வாசிக்கிறாங்க. அவங்களுடைய குரல் அந்த கவிதையை வாசிக்கின்ற பொழுது நல்லா இருந்துச்சு. பொதுவாக கவிதையை வாசிப்பது என்பது ஒரு நல்ல ஒரு புத்துணர்வு ஊட்டக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் ஒரு சிறிய கவிதையாக இருந்தாலும் நம்முடைய சிந்தனைகளை அப்படியே ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகும். அது எதனாலும் கொண்டு போகும் உங்களுக்கு. அதாவது ஒரு அன்பையோ, ஒரு காதலையோ, ஒரு நவரசங்கள் ஏதோ ஒன்றையோ, ஒரு சமூக அவலத்தையோ, ஒரு துக்கத்தையோ, எப்படி வேண்டுமானாலும் அது நவரசத்தையும் உங்களுக்கு கொடுத்துரும். அந்த மாதிரியான போக்கு தான் கவிதையினுடைய போக்கு அப்படிங்கிறது. அந்த மாதிரி தான் இந்த இந்த தலைப்பும் இவருடைய முன்னுரையும் பார்க்கின்ற பொழுது. ஏனென்றால் பச்சைமலை பூவு உச்சிமலை தேனு, நான் வாசிக்கும் போதே ஒரு சினிமா பாடல் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு, அதே மாதிரி ஒரு முன்னுரையிலே கவிதை நூலை முழுசாக படிச்சுட்டு முன்னுரைக்கு வந்தேன். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இது ராஜா சாருக்காகவும் கார்த்திக் சார் இவங்களுக்கெல்லாம் அது அதே மாதிரி இயக்குனருக்கும் நன்றி சொல்கிறார். அதில் அந்த பாட்டில் ரேவதி வருவாங்க, நடிகை ரேவதி. அதனால் எனக்கு அந்த ஒரு சிறிய முகநூலில் பதிந்திருந்த அந்த ஆக்கமும் எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு. இவர் முன்னுரையில் எழுதுகின்ற பொழுது கவிதையினுடைய சிந்தனை எப்படிலாம் இருக்குன்ற சொல்லும் போது எனக்கு கவிஞர் கரிகாலன் ஐயாவுடைய அந்த கவிதையை இந்த தாரா கணேசன் வாசிச்சார்லையே, அது எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு. இவர் முன்னுரையில் ஒரு விஷயத்த சொல்கிறார். இலக்கு அல்ல வாழ்க்கை,
இலக்கை நோக்கிய பயணம்தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு புத்தனுடைய ஒரு தத்துவத்தில் வந்து நான் எல்லாத்தையும் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த முன்னுரையே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. சரி, இந்த கவிதை நூலில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து சில விஷயங்களை வந்து பார்த்துருவோம். நிறைய கவிதைகள் நிறைய விஷயங்களை வந்து சொல்லுது. அதில் வந்து நான் சில விஷயங்களை மட்டும் நான் வந்து குறிப்பிட்டு காட்டுறேன். ஓகேவா? சமூக அவலம் குறித்து சில கவிதைகள் இருக்குது. விட்டு விட்டு எரியும் தெருவிளக்கு விடியும் வரை யோசித்து கொண்டிருக்கிறது. அதாவது தெருவிளக்கு வந்து எவ்வளவு அவசியமானது, கிராமப்புற பகுதிகளில் எவ்வளோ அவசியமானதுன்னு தெரியும். அது விட்டு விட்டு எரிகின்ற பொழுது அது எப்படிப்பட்ட தொந்தரவு வந்து அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு கொடுக்குன்னு தெரியும். அது வந்து ஒரு அந்த அதிகாரிகளுடைய ஊழியர்களுடைய ஒரு அலட்சிய போக்கை வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்து இன்னொன்று, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம்தான் கடனில் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ ஒரு நிச்சயம் வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய நடந்தரக்கூடிய முறை வந்து அது கடனில் தானே வந்து நடத்துகிறாங்க. பெண் வீட்டாருக்கு எவ்வளோ சிரமத்தை கொடுக்குது, பெண்களுக்கு எவ்வளோ சிரமத்தை கொடுக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாரு. அதுபோல் வந்து ஒரு ரசனையை வந்து ரொம்ப சில கவிதைகள் வந்து சொல்கிறாரு பாருங்கள். நிறைய இருக்குது, நான் சிலதை மட்டும் சொல்கிறேன். குப்பை கிளறுகிறது கோழி, முதுகை சொரிந்து கொள்கிறது பூமி. எவ்வளவு என்ன ஒரு அற்புதமான ரசனை பாருங்களேன். கோழி வந்து அதுக்கான இறையை வந்து அது தேடுது இல்லையா, கிளறுது இல்லையா, அது வந்து பூமியில் தான் அந்த மணற்பரப்பில் வந்து தேடுது. அப்போ வந்து பூமிக்கு வந்து முதுக அரிச்சிருக்குது போல. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. இன்னொன்று பாருங்க, தூரத்தில் வந்து ரயிலை வந்து வளைவை பார்க்குறோம்ல, அதை தூரத்து ரயில் வளைவு இடுப்பசைக்கும் சிறு பிள்ளை விளையாட்டு அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாரு. இன்னொன்று பாருங்களேன், நீந்தியது போதும் போ, நிலவை விரட்டுகிறாள் அதிகாலையில் குளம் இறங்கியவள். அதாவது அதிகாலையிலே குளிக்கக்கூடிய, குளத்தில் குளிக்கக்கூடிய பெண்கள் குறித்து உண்டான ஒரு பண்பாட்டையும் பழக்கத்தையும் சொல்கிறாரு. அதுபோல் அந்த பெண்ணை வர்ணிக்கவும் செய்கிறாரு, நிலவையும் அது வந்து அழகாக வந்து வர்ணிக்கிறாரு. அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு இதாக பார்க்குறேன். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஒரு 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 அறிவு குறித்து ஒரு தத்துவத்தை வந்து கவிதையில் சொல்கிறாரு பாருங்க. தன் அளவு அறிவு சதா பேசும், உலகளவு விருந்து விட்டால் ஊமையாகிவிடும் நம்பு. கொஞ்சோண்டு அறிவு வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போடுவாங்க. ஆனால் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க, நிறைய தெரிஞ்சுக்கிட்டவங்க பெரும் ஞானிகள் எல்லாம் மிகவும் அமைதியாக இருப்பாங்கன்ற ஒரு இது வந்து ஒரு புத்தருடைய தத்துவத்தினுடைய வெளிப்பாடாகவும் நான் இதை வந்து பார்க்குறேன். நிறைய அறிஞர்கள் ஞானிகள் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கு. இவர் கவிதையிலே ரொம்ப எளிமையாக சொல்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்துக்குள் வந்து ரொம்ப வேகமாக அது வந்து பறிஞ்சிருதுன்றதை ரொம்ப அழகாக பார்க்குறேன். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், ஒரு பறவை குறித்து உண்டான ஒரு நல்ல கவிதை அது. அதே மாதிரி ஒரு கவிஞனை பற்றி உண்டான, இப்பெரும் வானத்தை பறந்து பறந்து காட்டுகிறது இச்சிறு பறவை. வானம் வந்து எவ்வளவு பெருசு, அது நமக்கு வந்து காட்டித்தது. பறந்து பறந்து இது வானம் எவ்வளோ பெருசு இருக்குதுங்கிறத ரொம்ப அழகாக வந்து காட்டுது. ஆடு செத்ததுக்காக அழும் கவிஞனை கட்டி வைத்து விட்டுத்தான் ஞாயிறு மதியம் விருந்துண்கிறேன் அப்படிங்கிறாரு. அதாவது தமிழர் கலாச்சாரத்தில் வந்து இறைச்சி உணவு எந்த அளவுக்கு இருக்குதுன்றதையும், தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கவிஞனுடைய அந்த ஆடு இறந்துருச்சுன்ற ஒரு பரிவு இருக்கு இல்லையா, அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு தான் நான் வந்து இந்த விருந்தையே உண்ணுறேன் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு ஒரு நகைமுரணாக அவர் ரொம்ப சொல்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சரியா? அடுத்ததாக வந்து ஒரு காதலை பற்றி ரொம்ப, காதல் கவிதைகள் வந்து எப்போவுமே ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கும். வீதி சுற்றும் கொலுசு கால்களில் பூமியின் சினுங்கள், அது ஒன்று. அதுக்கு அடுத்து பாருங்கள், வாழ்க்கை மற்றும் வாழ்க்கையை பற்றி உண்டான சில கவிதையை வந்து சொல்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்குது அந்த கவிதை. என்ன சொல்கிறார்? மேலே ஏறுகையில் ஐயோ ஹோ வனவும், கீழே இறங்குகையில் ஐயோ எனவும். மேலே ஏறுகையில் ஐயோ எனவும், கீழே இறங்குகையில் ஐயோ எனவும். ராட்டின் குறிப்புகள் இருக்குல்ல, இதுதான் வந்து வாழ்க்கை. ராட்டினை வந்து மேலே ஏறுகின்ற பொழுது ஒரு சந்தோஷம், கீழே இறங்குகின்ற பொழுது ஒரு பயம், ஒரு அடி வயிற்றில் ஒரு பந்து வரல. இது மாதிரி தான் வாழ்க்கை வந்து மேலே ஏறும் பொழுது ஏற்றத்தாழ்வு அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாப்புல.
அதுபோல் வந்து ஒரு பாருங்கள், அடுத்ததாக வேறு சில விஷயங்களை பார்க்கணும். ஒரு சமூகம் சார்ந்து இதே மாதிரி வந்து வாழ்வு சம்பந்தப்பட்டு வந்து 48வது பக்கத்திலே வந்து ஒரு கவிதை இருக்குது. அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நல்லாயிருக்கும் அந்த கவிதையும். வயிறொட்டி காத்திருக்கும் தூண்டில் கிழவா, என்னை பிடித்து சென்று பசியாறு, காலருகே வந்த ஒரு மூத்த மீனின் வாய் உமிழும் நீரில் வேறு என்ன சொற்கள் இருந்திருக்கும். வயிறொட்டி காத்திருக்கும் தூண்டில் கிழவன். அப்போ ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டிய பிறகும் கூட வயது முதிர்ந்தவர்களை ஓய்வுக்கு அனுப்பாத பிள்ளைகள், வேலைக்கு அனுப்பக்கூடிய பிள்ளைகள் ஒன்று, அல்லது எப்பொழுதும் மரணம் வரைக்கும் நான் எனது கையினாலே உழைத்து சாப்பிடுவேன் என்று சொல்லக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள் இன்றாலும் இருக்கிறாங்க. ஓகே, தூண்டில் பிடிக்க போகும்போது வயிறு ஒட்டி இருக்கும்போது அவருடைய தூண்டில் பக்கத்தில் வரக்கூடிய ஒரு மீன் வந்து என்னையை பிடிச்சி சாப்பிடு அப்படிங்கிறத சொல்லுது. அந்த இதில் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இதெல்லாம் வந்து சமூகம் சார்ந்த விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். அதுபோல் வந்து தர்மம் சார்ந்த ஒரு விஷயமாகவும் ஒரு கவிதையை வந்து நான் வந்து பார்த்துருக்கிறதுல, போட்டது என்னவோ 10 ரூபாய் தான், கிடைத்த பட்டம் என்னமோ மகராசன். யாசகர்களுக்கு வந்து நம்ம வந்து ஏதாச்சும் கொடுக்குறோம்ல, அதை வந்து அவங்க பெற்றுக்கொள்கின்ற பொழுது மகராசன் நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்மளை வாழ்த்துறாங்க இல்லையா. அப்படி வாழ்த்துகின்ற பொழுது அந்த கிடைக்கக்கூடிய அந்த அது வந்து ஒரு பிரார்த்தனையினுடைய வெளிப்பாடை. போட்டதுன்னு 10 ரூபா தான் கொடுக்குறோம், ஆனால் அதனால் வந்து யாசகர்களுக்கு வந்து நம்ம வந்து மனசார கொடுக்கணும். அதுபோல் அவர்களுக்கு ஏதேனும் உணவு தேவை என்று அவங்க வாயார கேட்டுட்டாங்க அப்படின்னாக்கா, ஏதேனும் பொருட்கள் வாங்கி கேட்டுட்டாங்கனாக்கா, நம்மளால் இயன்ற அளவிற்கு அதை நம்ம செய்யக்கூடிய ஒரு கடமையாகவே நம்மளுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அதை ஒரு கடமையாகவே நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அதுபோலவே வந்து இன்னொரு இடத்துலையும் சொல்கிறாங்க. 34வது பக்கத்துலேயே ஒரு கவிதையில் சொல்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்குது அந்த கவிதையும், ரொம்ப நல்ல கவிதைன்னு நான் பார்க்குறேன். பிச்சையிட்டதை பெருமை அடிக்கிறான். எவ்வளோ பெரிய இது பாருங்களேன். நான் அவனுக்கு அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன், பிச்சையிட்டதை பெருமை அடிக்கிறான். ஆனால் பதிலுக்கு வாழ்த்தியதை குறித்து வாய் திறப்பதில்லை. இனி அவன் மகராசன் வாழ்த்திட்டான். அதாவது அன்பளிப்பு நம்ம வந்து யாசகம் கொடுக்குறோம் நாம் நினைக்கிறோம், ஆனால் அது வந்து திரும்ப செஞ்சுட்டாங்கன்னாக்கா அது வந்து அன்பளிப்பாக மாறிடுது. சரி, நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கும்போது அவங்க நம்மளை வாழ்த்துவாங்க, மகராசினி நல்லா இருன்னு சொல்லிட்டாங்கனாக்கா பகரமாக நமக்கு ஒன்றை செய்து விட்டார்கள், அது வந்து நேராகி விட்டது. அதை தான் இவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள் கவிதையில். பிச்சையிட்டதை வந்து பெருமை அடிச்சுக்கிற நீ, ஆனால் அந்த மனுஷன் உன்னை வாழ்த்துனான் இல்லையா, அதை நீ வந்து வாய் திறக்காமே இருக்கிறியே அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து சுட்டி காட்டுக்காரு மாதிரியாக. அதுபோல் வந்து 43 எழுத்தாளன் குறித்து வந்து ஒரு கவிதை வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறாப்புல. எழுத்தை கட்டிக்கொண்டே கிடந்தால் சாக வேண்டியதுதான் என்றார்கள், எதையோ கட்டி கொண்ட நீங்கள் மட்டும் என்ன வாழ்ந்தா விட்டீர்கள் அப்படின்னு கேட்குறேன். நல்லா கேட்குறேன். இது போலவே வந்து ஒரு கவிஞனை பற்றி வந்து, ஒரு கவிஞனாக்கா இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஏன் வந்து புல்லட்டில் வந்து கோவாவுக்கு போகக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு கோவாக்கெல்லாம் போகக்கூடாதா, தன் விருப்பமான இடங்களை அவன் சுற்றி பார்க்கக்கூடாதா கவிஞன் என்பவன் அப்படின்ட்டு அநேகமாக அவர் தன்னைத்தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா அவர் வந்து புல்லட்லாம் வச்சுருக்கிறாரு. இந்த விண்ணை தாண்டி வருவாயா அப்படிங்கிற மாதிரி உண்டான அந்த ஹீரோக்கெல்லாம் பெரிய 350 500 சிசியில் உண்டான புல்லட்லாம் வச்சுருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது நல்லா இதாக இருக்குது. அதுபோல் வந்து ஒரு 52வது பக்கத்தில் வந்து ஒரு கவிதை இருக்குது. நிறைய கவிதை இருக்குது, நான் வந்து சும்மா விஷயத்துக்கு மட்டும் வந்து சொல்கிறேன். எவ்வளோ அற்புதமான ஒரு மத நல்லிணக்கம் சார்ந்த ஒரு விஷயத்தை பாருங்களேன். அவரவர் மதங்கள் அவரவருக்கு அப்படிங்கிற எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்களேன். ஆலயத்துக்கு செல்லும் வழியில்தான் அல்லாஹ் கோயிலும் இருந்தது. அது வந்து மசூதி, பள்ளிவாசல். ஓகேவா, இரண்டையும் தாண்டித்தான் முருகன் கோயிலுக்கு வழி இருக்கிறது. ஆலயம் என்பது சர்ச். ஓகேவா, அடுத்ததாக அல்லாஹ் கோயில், அடுத்து வந்து முருகன் கோயில். ஓகே, அவரவர் வழி அவருக்கு. ஆலய சர்ச்சுக்கு போகிறவரும் ஒரு வழி, அதே போகிற வழி தான் மசூதி, அதே வழி தான் வந்து முருகன் கோயில். இந்த மூணுமே ஒரே மாதிரி தான் போகிறாங்க. கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் வந்து அவங்க ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. அதுக்கடுத்து பாருங்களேன். ஆனால் அனைவர் முகத்திலும் அதே வெயில், அதே மழை, அதே பனி.
எவ்வளோ ஒரு ஒரு இயற்கை வந்து எவ்வளவு அழகான விஷயத்தை வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருச்சு அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப அற்புதமான கவிதை. நான் இதை வந்து பார்க்குறேன். அதுபோல் வந்து 65வது பக்கத்தில் ஒரு அற்புதமான வந்து ஒரு 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 வாழ்க்கை சம்பந்தப்பட்ட, வாழ்க்கையில் எவ்வளவு இடர் வந்தாலும் வாழ்க்கையினுடைய பிடிமானம் சம்பந்தப்பட்ட, நம்பிக்கை சம்பந்தப்பட்ட, ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு கவிதையை வந்து ஒரு எறும்பின் மூலமாக அவர் கற்றுக் கொடுக்குறார் பாருங்க. பல பாதங்களை கடந்து, பல பாறாங்கல்களுக்கு தப்பித்து, சக்கர வியூகத்தில் சிக்காமல், சக்கர வியூகத்தில் சிக்கனவங்க என்ன ஆகும் தெரியும். சக்கர வியூகத்தில் சிக்காமல், சக கொடுக்குகளிடம் மாட்டாமல், சுவற்றில் சுகம் பெறுவதற்காக ஊர்ந்து கொண்டிருக்கும் அத்தனை பெரிய கட்டெறும்பு அதன் வம்சத்தில் மூத்தது. தாத்தனுக்கு தாத்தனை காண்பதெல்லாம் காலம் நிகழ்த்தும் மாயமாகும். கண்ணூர கண்டு கொண்டிருக்கிறது கடைக்குட்டி கட்டெறும்பு. எவ்வளோ ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்து ஆண்டு அனுபவித்து விட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வந்து அவர்களுடைய அடுத்த தலைமுறையினர்கள், கடைக்குட்டி தலைமுறையினர்கள் வந்து அதை கண்டு அதை அனுபவிக்கின்ற பொழுது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயமாக வந்து பார்த்துருக்கிறாரு. அதுபோல் மேலும் பல கவிதைகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இதுவரைக்கும் அநேகமாக வந்து ஒரு 10 நூல்கள் வந்து ஒரு 10-12 நூல்கள் எழுதியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வாழ்வதற்காகவே எழுதுகிறேன், எழுதுவதற்காகவே வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நல்லா போட்டிருக்கிறாரு. எழுத்து வந்து ரொம்ப அழகான எழுத்து இருக்கு. டக்குன்னு மனசுக்குள்ளே பதிகிற மாதிரியான எழுத்து இவருடைய எழுத்து. நிறைய அப்படின்ற மாதிரி ரசிக்க தகுந்த மாதிரியான ஒரு குறும்புத்தனமான எழுத்தும் சில இடங்களில் இருக்குது. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. மேலும் பல நூல்களை அவர் கொடுத்து மிகுந்த உயரம் தொடக்கூடிய ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், மிகப்பெரிய எழுத்தாளராக வருவதற்குண்டான எல்லா விதமான வாய்ப்பும் அவருக்கு இருக்குது. அதற்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நூலோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது அப்துல் அஜீஸ் ஆலிம் அல் வாஹிதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.